கொஸ்டின்ல பாருங்க, construct a conic curve when the distance between the focus and the directress is 50 mm and eccentricity is 2 by 3. Also draw the tangent and normal at any point அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுல வந்து எலிப்ஸா, பாரபோலாவா இல்ல ஹைப்பர்போலாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நமக்கு 2/3 அப்படிங்கிற ஒரு எசென்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த எசென்ட்ரிசிட்டி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? டிவைட் பண்ணி பாருங்க. இந்த விஎஃப் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இந்த வேர்டெக்ஸ்க்கும் ஃபோக்கஸ்க்கும் உள்ள அந்த இது பார்ட்ஸ். நெக்ஸ்ட் சிவிங்கிறது வந்து இந்த டைரக்ட்ரிஸ்ல இருக்கிற அந்த அந்த பாயிண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் அந்த எஃப் வரைக்கும் சாரி இந்த வி வரைக்கும் இருக்கிற இந்த பார்ட்ஸ் தான் என்னது அப்படின்னா சிவி. ஓகேவா? அதுதான் என்னது 3. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 2வும் 3யும் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0.66 வருது. அது எப்படி இருக்குது? 1 விட எப்படி இருக்கு? கம்மியா தான் இருக்குது. ஸோ லெஸ் தென் 1. ஸோ அப்போ என்னது? இது வந்து எலிப்ஸ். ஓகேவா? அப்போ இது இப்போ நம்ம என்ன பண்றோம், இப்போ நம்ம எலிப்ஸை டிரா பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இது நம்ம எப்படி டிரா பண்ணணும் பாருங்க. சென்டர் டு ஃபோக்கஸ். ஓகேவா? ஸோ இந்த லைனோடைய சென்டர் இதுல இருந்து இந்த ஃபோக்கஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? நமக்கு 50 mm கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இந்த லைனை நம்ம டிரா பண்ணணும். டிரா பண்ணிட்டு இந்த சிக்கும் எஃப்க்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும்? 50. அப்ப 50 mmனா நம்ம கிட்ட ஸ்கேல் வந்து சென்டிமீட்டர் ஸ்கேல் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? ஸோ 50 divided by 10. Divide by 10 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 5 cm. ஓகேவா? ஸோ C to F வந்து 5 cm வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? இந்த டிவிஷன் இந்த 2/3 அப்படி கொடுத்துருக்காங்களா? அப்ப என்ன பண்ணணும்? 2 + 3 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு வருது? 5. ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த CF நமக்கு எவ்வளவு அந்த CF கொடுத்துருக்காங்களோ அந்த ஆன்சர் டிவைட் பை இந்த டிவிஷன் எவ்வளவு இருக்குது? 5. ஸோ ரெண்டுமே நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 mm. அப்போ ஒரு கேப்பும் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 1 cm கேப் 1 cm கேப் நமக்கு இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் இப்போ நம்ம டிரா பண்ண போறோம். எப்படி டிரா பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்கேல் சைடில் வச்சுக்கோங்க. ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கேலோடைய கொஞ்சம் கீழே டவுனில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரொம்ப டவுன் வேண்டாம், ஒரு நார்மலாக இருக்கிற இதில் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? 5 cm கொடுத்துருக்காங்களா? ஸோ ஒரு சென்டிமீட்டருக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கே டாட் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எங்கே நம்ம வந்து இந்த 5 அப்படி கொடுத்துருக்கோமா? ஸோ எங்கே நம்ம 5 கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல நம்ம எஃப்னு டினோட் பண்ணிக்கணும். ஸோ அங்கே வந்து 2/3 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னது? அப்போ ஒரு 2 இது டிஸ்டன்ஸ் விட்டு அங்கே நம்ம என்ன பண்ணணும்? வி இருக்கணும். ஓகேவா? ஸோ விக்கும் எஃப்க்கும் உள்ள கேப்பை வந்து மெஷர் பண்ணுங்க. அப்போ அது என்ன இருக்கும்? 2 தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணும்? வீல வச்சு மேலே 2க்கு ஒரு வெர்டிக்கலாக ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கார்னரில் இருக்கிற இந்த பாயிண்ட்டும் நெக்ஸ்ட் இப்போ நம்ம வெர்டிக்கலாக லைன் பண்ண அந்த இது வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு இன்க்ளைன் லைன் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ட்ரா பண்ணிடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸோ எஃப்ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சென்டிமீட்டராக என்ன பண்ணணும்? மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? 1 cm 2 cm 3 cm இதில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10-12 வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாருங்க இப்போ 10 11 12. ஓகேவா? இப்போ அதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு என்ன கொடுங்கன்னா, வி வேர்டெக்ஸ்க்கு நெக்ஸ்ட் இருக்கும்ல. ஸோ வேர்டெக்ஸ்க்கும் ஃபோக்கஸ்க்கும் இடையில ஒரு பாயிண்ட் இருக்கா? ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு வந்து 1, அப்போ நெக்ஸ்ட் 2 3, நெக்ஸ்ட் 4 5 6 7 8 9 10 11 12 இதே மாதிரி என்ன பண்ணுங்கள்? நம்பர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்கள் இந்த கார்னர்லேருந்து கொண்டு வாங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைஞ்சிருப்பீங்களா? அதுலேருந்து ஸ்கேலை கரெக்டாக கொண்டு வாங்க. எங்கேயும் நீங்கள் விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க? அப்படியே வெர்டிக்கலாக கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள்? 1ல் வச்சு என்ன பண்ணுங்கள்? ஜஸ்ட் ஒரு மேலேருந்து ஒரு கீழே கோடு போடுங்க. நெக்ஸ்ட் 2ல் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள்? ஒரு வெர்டிக்கலாக லைன் ட்ரா பண்ணுங்கள். அதே மாதிரி 3ல் என்ன பண்ணும்? ஒரு வெர்டிக்கலாக ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 4ல் அதே மாதிரி ஒரு வெர்டிக்கலாக ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 5ல் அதே மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா? வெர்டிக்கலாக ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 6. ஓகேவா? 6ம் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள்? வெர்டிக்கலாக கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்கேலை வந்து நீங்கள் எங்கேயுமே எடுக்காமல் என்ன பண்ணுங்கள்? அப்படியே லைனாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் ட்ரா பண்ணாலே உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ஸ்கேலை கரெக்டாக பார்த்துக்கோங்க. மேலே இருக்க லைன் டச் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. டச் ஆகிற மாதிரி என்ன பண்ணுங்கள்? மேலேருந்து கீழே நம்ம என்ன பண்ணணும்? ஒரு இதுக்காக என்ன பண்ணணும்? ட்ரா பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 11ல் ஒரு ட்ரா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? லாஸ்ட்டாக 12ல் ட்ரா பண்ணணும். 12 தான் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? நம்மளுடைய இது இஷ்டம் தான். ஓகேவா? 12 போகலாம், 13 போகலாம். எந்த இடத்துல அது வந்து ஜாயின் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் அது நம்ம இப்போ வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுமா? அது நம்ம என்ன பண்ண போகிறோம்? நேமிங் கொடுக்க போகிறோம். ஸோ 1க்கு அப்படியே மேலே என்ன பண்ணுறோம்? 1 ', 2க்கு அப்படியே மேலே 2 ', அதே மாதிரி 3 4 5 6 7 8 9 10 11
டேஷ் 11 டேஷ் 12 டேஷ் ஓகேவா. இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், அது அப்படியே அதுக்கு நேராக வெர்டிக்கல் என்ன பண்ண போகிறோம், ட்ரா பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து இந்த வேர்டெக்ஸ் வி இருக்குதா, அந்த வி என்ன பண்ணுங்க அப்படின்னா, வீக்கு நேராக இருக்க அந்த இதை வெர்டிக்கலாக இருக்குத ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெஷர் பண்ணிவிட்டு அதை அங்கே வச்சு என்ன பண்ணுங்கள், ஒரு ஆர்க் அடிச்சிருங்க ஓகேவா. அது எப்படி இருக்கும், எஃப்ல வந்து அந்த ஆர்க் வந்து முடியும் ஓகேவா. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஸ்ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆரோ மார்க் அதே மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, 1 டேஷ் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய காம்பஸ் வச்சு என்ன பண்ணுங்கள், மெஷர் பண்ணுங்கள் ஓகேவா. மெஷர் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்பவுமே என்ன பண்ணோம், ஃபோக்கஸில் வச்சு தான் என்ன பண்ணோம், ஆர்க் கட் பண்ணணும் ஓகேவா. நீங்கள் 1ல் வச்சு ஆர்க் கட் பண்ணிடாதீங்க. ஸோ 1 டேஷையும் எடுத்துகிட்டு மெஷர் பண்ணிவிட்டு எங்கே வச்சு கட் பண்ணணும் அப்படின்னா, ஃபோக்கஸில் வச்சு தான் என்ன பண்ணணும், கட் பண்ணணும் ஓகேவா. மேலே ஒரு ஆர்க் அடிக்கணும், அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி ஒரு அதே லைனில் ஆர்க் அடிச்சணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி 2 டேஷையும் மெஷர் பண்ணுங்கள். ஃபோக்கஸில் வச்சு என்ன பண்ணணும், மேலேயும் ஒரு ஆர்க் அடிக்கணும், கீழேயும் அதே லைனில் தான் ஆர்க் அடிக்கணும் ஓகேவா. ஆர்க் அடிச்சிருங்க. நெக்ஸ்ட் 3யும் என்ன பண்ணுங்கள், 3 டேஷையும் மெஷர் பண்ணுங்கள். ஸோ 3 டேஷ் நீங்கள் மெஷர் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ என்ன பண்ணணும், அது எங்கே வச்சு ஆர்க் அடிக்கணும், ஃபோக்கஸில் வச்சு தான் என்ன பண்ணணும், ஆர்க் அடிக்கணும் ஓகேவா. மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், 4 டேஷை வெர்டிக்கலாக மெஷர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இங்கே வச்சு ஆர்க் கட் பண்ணணும், ஃபோக்கஸில் வச்சு தான் என்ன பண்ணணும், அந்த 4 டேஷ் இருக்கிற லைனில் மேலே ஒரு ஆர்க், நெக்ஸ்ட் ஒரு கீழே ஒரு ஆர்க் ஓகேவா. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்கள் 5 டேஷ், 5 டேஷையும் மெஷர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மெஷர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபோக்கஸில் வச்சு தான் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஆர்க் கட் பண்ணணும் ஓகேவா. கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. எங்கே வச்சு ஆர்க் கட் பண்ணணும், ஃபோக்கஸில் வச்சு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க் ஓகேவா. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அப் டு எது வரைக்கும் பண்ணணும், 11 வரைக்கும் நம்ம அப் டு 12 வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறோமா. ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஆர்க் கட் பண்ணிடணும் ஓகேவா. ஸோ கடைசி உங்களுக்கு அந்த 12 அப்படி முடியுமா. ஸோ 12ன்னு கிடையாது. ஸோ எந்த இடத்துல வருதோ அது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, லாஸ்ட்டாக அந்த ஆர்க்கை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணி விட்ருங்க ஓகேவா. ஸோ ஜாயின் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம நேமிங் கொடுக்க போகிறோம். நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து ஆர்க் கட் பண்ணமோ, ஸோ கட் பண்ண ஒரு இடத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நேம் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி நம்ம நேம் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம நேம் பண்ணுறது பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம P1 ஃபஸ்ட் ஆர்க் அடிச்சதில் P1, அதே மாதிரி செகண்ட் நம்ம பண்ணுற இடத்துல P2 டேஷ், நெக்ஸ்ட்டு P3 டேஷ், அதே மாதிரி P4 டேஷ், நெக்ஸ்ட்டு P5 டேஷ். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு இடையிலையும் மேலே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே எல்லாமே என்ன பண்ணணும், டேஷ் போடணும் ஓகேவா. ஸோ P7 டேஷ், P8 டேஷ், P9 டேஷ். அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட்டாக உங்களுக்கு எது வரைக்கும் முடிஞ்சிருக்குது, P12 டேஷ் வரைக்கும் முடிஞ்சிருக்கா. ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே, ஸோ கீழே ஒரு பாயிண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டேஷ் போடாமல் என்ன பண்ணோம், P12, P11, நெக்ஸ்ட்டு P10, P9, P8 அந்த மாதிரி நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம மார்க் பண்ணணும் ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், P8, P7, P6, நெக்ஸ்ட்டு P5, நெக்ஸ்ட் P4, நெக்ஸ்ட்டு P3, நெக்ஸ்ட்டு P2, நெக்ஸ்ட்டு P1, நெக்ஸ்ட்டு அதோட ஜாயின் பண்ணணும் ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு பாயிண்ட்டாக வச்சுருப்போமா, அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், லைட்டாக ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா. நீங்கள் ஃபஸ்ட்டு அது கேர்வ் மாதிரி வருதான்னு லைட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. கரெக்டாக நீங்கள் ஆர்க் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது கேர்வ் மாதிரி தான் வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் அந்த பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணிக்கிங்களோ, அந்த ஆர்க் கட் பண்ணுற இடமும் அந்த வெர்டிக்கல் லைனும் வர இடம் தான் என்னது அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதே மாதிரி லைட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ லைட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, அது வந்து உங்களால் எவ்வளோ தூரம் வந்து நல்லா, எவ்வளோ தூரம்னு கிடையாது, லைட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கரெக்டாக வந்துருச்சு, கரெக்டாக அந்த கர்வ் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக டார்க் பென்சில் வச்சு டார்க்காக நம்ம ஜாயின் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபோக்கஸ்லேருந்து அந்த கர்வில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம் ஓகேவா. உங்களுடைய இஷ்டம் தான். நீங்கள் வந்து P2ல் வைக்கலாம், இல்லை P3ல் வைக்கலாம், இல்லை உங்களுக்கு P5ல் வைக்க பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, P3ல் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ F5யும் என்ன பண்ணுறேன், P3 என்ன பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுடைய ப்ரொடக்டர் எடுத்துக்கோங்க. அந்த P3 அப்படிங்கிற ஒரு லைனில் எஃப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அவங்களுடைய ப்ரொடக்டரை வச்சுட்டு, ஸோ அதில் 90 டிகிரி எங்கே வருதுன்னு பாருங்கள் ஓகேவா. ஸோ 90 டிகிரி பார்த்துட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா. மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை நம்ம நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸில் இருந்து அந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணும்போது நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம டேரக்டர்ஸ் ஒரு லைன் போட்டிருக்கோம் தெரியுமா, அது வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஸோ சப்போஸ் 90 டிகிரி வெளியே டேரக்டர்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபோக்கஸையும் அந்த லைனையும் அந்த பாயிண்ட் என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஜாயின் பண்ணும். எது வரைக்கும், அப் டு டேரக்டர்ஸ் வரைக்கும் தான் ஜாயின் பண்ணும். நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட்டையும் அந்த P3ங்கிற பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக ஒரு லைனை ஜாயின் பண்ணணும். ஸோ அதுதான் என்னது அப்படின்னா நம்மளுடைய டேன்ஜென்ட் ஓகேவா. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். T அப்புறம் வந்து T டேஷ் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேவா.
ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் P3 அந்த லைனில் அந்த டி டேஷ்ங்கிற லைனில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா P3யில் உங்களுடைய ப்ரொடெக்டர் வச்சுக்கோங்க. ப்ரொடெக்டர் வச்சுட்டு எங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக 90 வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? 90 எங்கே வருது லைட்டாக தான் மார்க் பண்ணணும், ரொம்ப டார்க்காக மார்க் பண்ணாதீங்க. 90 எங்கே வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த P3யும் அந்த லைன் எங்கே ஜாயின் ஆகுதோ நேராக ஒரு கோடு போட்டுருணும். ஓகேவா? ஜஸ்ட் ட்ரா ஒன் லைன். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க என் டேஷ். ஓகேவா? ஸோ அதுதான் என்னது உங்களுடைய நார்மல். ஓகேவா? இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணும். அதே மாதிரி டி டேஷ் வந்து டேன்ஜென்ட், என் டேஷ் வந்து நார்மல். அப்புறம் ஆல் இதுக்கு பேர் பாருங்கள் வெர்டிக்கல் லைன், இதுக்கு பேர் எதுன்னா டேரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ மேலே நீங்கள் ஏ அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா கீழே ஏ டேஷ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஸோ அதே மாதிரி ஏ டேஷ் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு வந்து எஃப். ஸோ சிக்கும் அந்த இடத்துல சீன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கும் எஃப்க்குள்ள டிஸ்டன்ஸ் 50 தானே. ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படியே கீழே நேராக ஸ்கேல் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுங்கள் அங்கே வந்து ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆரோ மார்க் எப்படி இருக்கணும்னா 1:3 ரேஷியோ இருக்கணும். இந்த சின்னதாக லைன் போட்டுக்கிறது வந்து 1, அப்புறம் அந்த ஆரோவுக்கு வந்து 3. ஓகேவா? 1:3 ரேஷியோவில் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கள் அதனுடைய டைமென்ஷன் எழுதிருங்க. ஓகேவா? நீங்கள் 5 சென்டிமீட்டர்னு எடுத்திருப்பீங்க, பட் எழுதும் போது எப்படி எழுதணும், பட் நீங்கள் எழுதும் போது 15 எழுதணும். ஓகேவா?